ஹலோ மக்களே, வாங்க நீ டேக்குள்ளே போகலாம். டே 28 ஆஃப் சாமி சரணம். இன்னைக்கு காலைல ஒரு மேட்ச் இருந்துச்சு. ரொம்ப தூரம் ஆனால் வழக்கத்துக்கு மாறான ஒரு தூரம். ஏன்னா எப்பவுமே நாங்கள் சித்தலா பக்கம் அந்த சன்னி தான் விளாடுவோம். கடைசியில் கிரவுண்டே இந்த வாட்டி கிடைக்கவே இல்லை. 10 மணி ஃபஸ்ட்டு 6 மணிக்கு கிரவுண்டு கண்டுபிடிச்சோம். கடைசியில் பார்த்தா அந்த கிரவுண்டு புக் பண்ண கிரவுண்டு கேன்சல் ஆகிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தா கிரவுண்டு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எம்எம் நகர் கூடுவாஞ்சேரிலாம் தாண்டி ஒரு கிரவுண்டு எம்எம் நகர் இங்கேருந்து 45 கிலோமீட்ரு அங்கே தான் கிரவுண்டு கிடச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் கார் எடுத்துகிட்டு வந்தார். அந்த காரில் நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் வண்டிக்கு ஃபியூவல் தேவைப்பட்டுச்சா, சரி ஃபியூவலையும் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஒரு அப்படியே ஒரு வைப்பாக போய்ட்டுருந்தோம். ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததே கிடையாது. இதான் இட்ஸ் வாஸ் அ ஃபஸ்ட்டு டைம்னு சொல்லலாம். அப்படியே சுற்றி காடு தாங்க. ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு ஏற்காடு ஏலகிரி போகிற ஃபீலிங் இருந்துச்சு. ஆல்ரெடி கிளைமேட்டே சென்னையில் அப்படி தான் இருக்குது. நான் வேறு இந்த மேலே அது ஓப்பன்லாம் பண்ணி விட்டு அப்படியே போனோன்னே எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க. அப்படியே ஷை ஆயிடுச்சு. என்னடா இது நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கூச்ச சுபாவமாயிருச்சு. சரி பரவாயில்ல பிரவீனே, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா வண்டில் ஒரு ஜூம் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் விலங்குகளாக இருக்குது. ஆனால் பிச்சர்ஸ்னால் சூப்பராக இருந்துச்சுங்க. குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நல்ல கிரவுண்டு, பேட்டிங் ட்ராக் தான். இட் வாஸ் நாட் அ பவுலிங் ட்ராக். நாங்கள் நினச்சோம் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. நான் வேறு இன்றைக்கி ஒரு இதெல்லாம் ஒரு வாக்கெலாம் கொடுத்தேன். ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வரும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு வின்னிங் நான் கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா சொதப்பி விட்டாங்க. சரி நான் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஆனால் என்ன பண்ணோம், ஒரு 200 கிட்ட சேஸ் பண்ண வந்தோம் கிட்ட 224 டார்கெட்டு. பட் தோத்துட்டோம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸ்மாலில் ஆனுவல் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு நீங்களாம் நினைப்பீங்க என்னடா இவன் நேற்று போட்ட சட்டையை போட்டுக்கிறேன். அது அவ்வளோ அழுக்காகலைங்க. அதே சட்டையை போடுவோம். பசங்களாம் அப்படி தானே. வண்டிக்கு வர ஃபியூல் தேவைப்பட்டுச்சு. என் தம்பி எடுத்துகிட்டு போய் ஃபியூல் போடவே இல்லையா. சரி ஓகே போய்ட்டு அதுக்கு தேவையான ஃபியூலையும் போட்டுட்டு கிளம்புனா வழக்கம் போல் சிக்னல் டிராஃபிக் எவ்ரிதிங் ஸ்டக்கிங் தான். என்ன பண்ணுறது. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயாச்சு. பார்த்தோன்னே அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. என்ன பரமா இது, எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்த்தாலே தெரியும். லைட்டு மட்டும் இல்லைங்க, எல்லாமே அப்படி தான். அப்புறம் அதை பார்த்துட்டே இருந்தேன். சாங்கு, சிங்கிங்கு, டான்ஸு எல்லாம் மரண மாசாக இருந்துச்சு. கடைசியெல்லாம் முடிஞ்சோன்னா டிஜே சிஎஸ்கேவோட டிஜே ஸ்பேர்னு சொன்னாங்க. செம்மங்க வைப், வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு நேற்று. உண்மையிலே எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு ஒரு செம்மையாக ஜாலியாக இருக்கும்னு. மைண்ட் ரிலாக்ஸ்டாக எல்லாமே இதுக்கு எதுக்குன்னு தெரியும். 2026 அவ்வளோ வேலை வரப்போகுதுன்னு. ஸோ அதுக்காக தான் எங்களை ரெஃப்ரெஷ்டாக பண்ணுறாங்கன்னு. சரி ஓப் யூ ஆல் காய்ஸ் ஹேவ் என்ஜாய். தேங்க்ஸ் காய். சைனிங் ஆஃப் பை பிரவீன்.